ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கோவிலினுடைய வரலாறு பற்றி தேட வேண்டும், இந்த கோவிலினுடைய வரலாற்றை அறிய வேண்டும் என்று அடியார் பெருமக்கள் அடியேனை சந்தித்தாங்க. அப்படி இந்த கோவிலுடைய வரலாறை எடுக்கும் போது இந்த கோவில்ல முதல் முறையா வடக்கு பக்கத்துல இருந்து ஒரு கல்வெட்டு கிடைச்சது. அந்த கல்வெட்டை வைத்துதான் அடியன் என்னுடைய ஆய்வு பணியை முதல் முறையாக தொடங்கினேன். அதை மாநில அமைப்பாக இருக்கக்கூடிய செம்பவளம் ஆய்வு அறக்கட்டளை சார்பாக முதல் ஆய்வு பணியை மேற்கொண்டோம். அப்போ அந்த ஆய்வு பணியை மேற்கொள்ளும் பொழுது இந்த மறுகால் தலைகண்டன் சாஸ்தாவினுடைய வரலாறு என்பது மிக நெடிய வரலாறாக நீண்டு நெடிந்து போகக்கூடிய ஒரு போக்கை நாங்க பார்க்க முடிஞ்சது. அதாவது இந்த மறுகால் தலைகண்டன் சாஸ்தா அவருடைய திருநாமம் கல்வெட்டு பிரகாரம் இட்டலி சாஸ்தா அப்படின்னு தான் இருக்கு. அதாவது இட்டலினா சாப்பிடக்கூடிய இட்லின்னு நினைச்சிடக்கூடாது, இட்டேலி சாஸ்தா அப்படிங்கிற பேர்ல தான் கல்வெட்டு செய்திகள்ல இருக்கு. அதே மாதிரி